ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். முல்லாவுக்கு ஒரு பால்கன் பறவை கிடைச்சது. அது புறாவை போல இருக்கும். முல்லா இதற்கு முன் இந்த பறவையை பார்த்ததே இல்லை. அவருக்கு இந்த பறவையின் அகண்ட தாடையும் வளைந்த அலகும் அதிக அளவில் இருக்கும் சிறகும் ரசிக்கத்தக்கதாக இல்லை. என்ன இருந்தாலும் புறாவின் அழகே வருமா? ஏ பறவையே, உன்னையும் புறா போல அழகாக ஆக்குகிறேன் அப்படின்னு கூறிக்கொண்டு அதிகமாக உள்ள இறகுகளை பிற்பழித்தெடுத்தார். வளைந்த அலகை ஒரு சிறு ஊழி கொண்டு செதுக்கி வளைவை குறைத்தார். ஒரு கத்திரியை எடுத்து அதன் அகண்ட தாடையின் அளவை குறைக்க முயன்றார். பின் திருப்தியாக, இப்போதுதான் நீ புறா போல அழகாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னார். மனிதர்கள் அனைவரும் இப்படித்தான் இருக்கிறோம். நம்மகிட்ட இருந்து யாரேனும் ஏதாவது விஷயத்தில் மாறுபட்டு இருந்தா அது சரியா தவறான்னு பார்க்காம நம்முடைய கருத்துக்கு ஏற்றா போல அவங்களையும் மாற்ற முயற்சி செய்கிறோம். பால்கர் பறவையின் அழகை ரசிக்க தவறிய முல்லா போல நாமும் மற்றவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்களை ரசிக்க தவறிடுறோம். நம்மிடமிருந்து வித்தியாசமாக இருந்தா அதை ஒரு தவறாவே கருதுறோம். அதை நம்மால பொறுத்து கொள்ள முடியறதில்லை. நம் வழிக்கு அனைவரும் வரணும்னு எதிர்பார்க்கும். இதனாலதான் பிரச்சனைகளே. நாம் பால்கன் பறவை பல பால்கனாகவே பார்க்க வேண்டும். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பை.